இடியை உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஒருவர் லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கிறார். அமலாக்கத்துறை இப்படியெல்லாம் செயல்படக்கூடாது. யாரையாவது பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வருஷ கணக்கில் உள்ள வச்சுருப்பீங்க, தண்டனையும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, குற்றத்தையும் நிரூபிக்க மாட்டீங்க அப்படின்னா இதையெல்லாம் இந்தியாவினுடைய நீதித்துறையோ அல்லது மக்களோ சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு காலத்திலும் உங்கள் மீது நம்பிக்கையே வராது என உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் அவர்கள் அதிரடியான பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இது அமலாக்கத்துறைக்கு மாத்திரமல்ல, நேரடியாகவே பாஜக, குறிப்பாக மோடி அரசு அமலாக்கத்துறையை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா அவர்களே நாடாளுமன்றத்தில் டேட்டா கொடுத்துருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் 100 கேஸ் போட்டால் அதில் ஒரு கேஸில் தான், அதுவும் அரசியல் ரீதியாக தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான வேலையுமே செய்யாமல் அது உருப்படியாக செய்யாத ஒரு அமைப்பாக அமலாக்கத்துறை இருக்கிறது என்கிற அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம். Till conviction rate in PMLA cases improves, people will remain skeptical about ED arrest. ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் இன்னைக்கு அடிப்படையிலே அமலாக்கத்துறையினாலே இப்போ இடி அரெஸ்ட், இடி ரைடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அமைச்சர் கே நேரு அவர்கள், அதே போல் அவருடைய மகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவருடைய சொந்தக்காரர்கள் வீட்டிலாம் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. அரெஸ்ட் வரைக்கும் போகுமா போகாதா அதெல்லாம் தனி டிபேட். ஆனால் அமலாக்கத்துறை ரைடு வரது அப்படின்னும் போது வரதானங்க செய்யும். ஏன்னா மத்திய அரசுல இருந்து அவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்து அனுப்பிட்டு இருக்காங்க. இது அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும். திமுக முடக்க பார்க்கறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் அது இருக்கும். அப்படி தானே நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இந்த ஒப்பீனியன் சரி தவறு, இவங்க தப்பே பண்ணாங்க இல்லைங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ போகல. ஆனால் இந்த அமலாக்கத்துறையை மக்களே நம்பலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதைத்தான் நீதியரசர் உஜ்ஜல் புயான் அவர்கள் தொடுகிறார்கள். மக்கள் அமலாக்கத்துறை இன்னைக்கு போகுது அப்படின்னா கரெக்டாக போகிறாங்கங்க, இவங்க செஞ்சுருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. அப்படின்னா அமலாக்கத்துறை யாரெல்லாம் பிடிச்சாங்களோ அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளுக்கு தான் ரைடே போகிறாங்க, பிடிச்சவங்கள குற்றவாளிகளை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா அதையே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு, அதாவது ஒர்க்கே பண்ணாத அல்லது உருப்படியாக ஒர்க் பண்ணாத ஒரு அமைப்பு மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, உங்கள் இமேஜை மாற்ற முடியாது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். பிஎம்எல்ஏ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் வெப்பனாக இன்றைக்கு பயன்படுகிறது. அதில் ரொம்ப குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தா அதாவது அதனுடைய நோக்கம் மிகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அமல்படுத்துறதுல எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டாரு. 2014 2024 வரை இந்த 10 ஆண்டுகள் கரெக்டாக நீங்கள் பாஜக மோடி ஆட்சி வந்ததுலேருந்து எடுத்துக்கலாம். மேபி அவங்க அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு கடைசி காங்கிரஸ் ஆட்சியினுடைய அல்லது ஒருங்கிணைந்த யூபிஏவினுடைய செகண்ட் கவர்மெண்ட்டில் அந்த லாஸ்ட் ஒரு 4 மாதத்தை கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த 10 ஆண்டுகளில் மொத்தமாக 5300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒட்டு மொத்தமாக 40 கேஸ், 5300 எங்கே இருக்குது, 40 எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. நீங்கள் 100க்கு 1 நான் சொன்னேன், அதை விடவும் கிட்டத்தட்ட 120 150 கேஸ் போட்டால் ஒரு கேஸில் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறது அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ இதனுடைய முக்கியமான விஷயம் எங்கே இருக்குது, இன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகமாக என்ன பேசுகிறோன்னா, இந்த அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, பல உயர்ந்த நோக்கத்துக்காக அந்த அதிகாரத்தை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களா? ஏன்னா பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடும்போது குற்றத்தையும் நிரூபிக்காதப்ப நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே வருஷ கணக்கில் இருக்கணும் என்று நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அப்போ அது எங்கே வருதுன்னா பெயில் வழக்காக மாறுகிறது. நான் வெளியில் போகணும், என்னென்னா 1.5 வருஷம் இருக்கேன், 2 வருஷம் இருக்கேன், 3 வருஷமாக ஜெயிலே இருக்கேன், குற்றத்தை நிரூபித்து தண்டனை காலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது டாக்குமெண்ட்ஸே கூட எனக்கு கொடுக்காம வருஷ கணக்கில் வச்சுருக்காங்கன்னும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக மாறுகிறது அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டே 7 ஆண்டுகள் தான் போது பல பேர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அனுபவிக்க வேண்டிய தண்டனையவே அத்தனை ஆண்டுகள் உள்ளே இருந்துட்டு கடைசியில் அவங்க நிரபராதின்னு வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சட்ட கேள்வி கிளக்குது. அப்போ இந்த இடம் தான் டிலேடு கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் அப்படிங்கிறதும், பல ஆண்டுகள் இழுக்கும்போது விட்னஸஸ் ஹோஸ்டைலாக மாறுறது, பிறல் சாட்சியாக போகிறது, இப்படியான பல சிக்கல்களும் வருவதற்கு இந்த சிஸ்டமே காரணமாக இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். இப்படியான லோ கன்விக்ஷன் ரேட் இருக்கிற வரைக்கும் தனிப்பட்ட நபர்களை நீங்கள் பாட்டுக்கு வருஷ கணக்கில் நாங்கள் உள்ளே தான் வச்சுருப்போம்னு இடி கோர்ட்டுகள்லேயே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பேச முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். லாங்கர் பீரியட் வித்தவுட் ட்ரையல் த ஜட்ஜ் கொஷின் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய அந்த சட்டத்தை நாங்கள் உச்சநீதிமன்றம்
அந்த இடத்துல அவங்க கேஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுமே ஒரு கேஸ் லா தான். அதாவது அந்த நீங்கள் இப்போ ஒரு சட்டம் வரணும் அப்படின்னா அந்த சட்டம் இயற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து, இல்லை சட்டமன்றத்தில் நீண்ட விரிவான விவாதம் எல்லாம் நடந்து ஒரு சட்டத்தை இயற்றுவாங்க. அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கினா சட்டமாகுது. கேஸ்லான்னு நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கேஸ்லான்னு அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பு என்பது இந்தியா முழுக்க இந்த சட்டமாகவே கருதப்படும். இதுதான் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் பவர் அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ்க்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நாம் ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்முடைய லெஜிஸ்லேச்சர், அது சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும், ரிசர்வேஷன் 50% தான் அப்படின்னு ஒரு கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் நீதிமன்றத்தில் மூலமாக 50% தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு சீலிங்கை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா இடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்தோம்னா அது 50% தாண்டிக்கலாம் அப்படின்னு அவங்களே ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து வேணும்னா போடுவாங்க. இந்த மாதிரியான பவர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் என்னதான் சட்டம் இயற்றி பிஎம்எல்ஏல பெயிலே இல்லாமல் உள்ளே வைக்கணும்னு கொடுத்தாலும் காரண காரியத்தோடு பார்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் அதை மாற்றி இருக்கிறோம். பிஎம்எல்ஏவிலும் கூட பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மாற்றி அமைத்திருக்கிறது அப்படின்னும் அவர் குறிப்பிடுகிறார். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரிட்டைஸ் ஆன் பிஎம்எல்ஏ லா அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னுட்டு வழக்கறிஞர் அகிலேஷ் துபே அவர்கள் எழுதிய ஒரு நூல் வெளியீட்டு விழா. ஏன்னா அந்த பிஎம்எல்ஏ இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆக்சுவலாக கார்ப்பரேட் வக்கீல்ஸாக பலரும் கடந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா? கார்ப்பரேட் லா படித்தவங்கள்லாம் இன்றைக்கி சேர்த்து பிஎம்எல்ஏவும் படிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா பெருநிறுவனங்களின் மீது இவங்க டக்குன்னு ரைடை விட்டுட்டு ஏதாவது ஒரு கேஸை போட்டுடுறாங்க, அது வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடி மணிக்கணக்கில் பலரையும் பிடிச்சி கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள், இடி அஃபிஷியல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இப்போ இந்த இடத்துல தான் பாஜக அரசினுடைய செயலற்ற தன்மை அல்லது அமலாக்கத்துறையினுடைய இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிபேட்டாக மாறுகிறது. அதாவது நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, அது அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து 5300 கேஸ் போட்டாங்க. அது தொழிலதிபர்கள், பெரும் நிறுவனங்களினுடைய முதலாளிகள், ஓரளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட லட்சங்களுக்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதாக அது இருக்கும்போது தான் எஃப்ஐஆருக்குள்ளே எல்லா எஃப்ஐஆர் சீட்டிங் கேஸ்க்குள்ளேயும் அமலாக்கத்துறை வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பெருமுதலாளிகளாக இருக்கக்கூடிய பலரையும் குறி வைக்கிறாங்க, பணப்புழக்கம் இருக்கிறவங்கள. இது ஒரு சைடு தான் நம்ம பார்க்கறது. இதில் நம்ம எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அரசியல் ரீதியாக போடப்படுகிற வழக்குகள். ஏனென்றால் அரசியல் ரீதியாக நீங்கள் போடுறது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அது டு அன் எக்ஸ்டென்ட் உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் கட்சியிலேயே இடி கேஸோடு இருக்கிற ஆள் மேலே இடி அடுத்த கட்ட விசாரணையே நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவையின் சார்பாக நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காங்க. நம்ம அதை பார்த்தோம்னா தான் நமக்கு ரொம்ப தெளிவான விஷயங்கள் கிடைக்கும். யார் கொடுத்தா என்னங்கிறத பார்த்துடலாம். த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இடி ஃபைல்டு 193 cases against serving ex-politicians, secured 2 convictions, கவர்மெண்ட் இன்ஃபார்ம்ஸ் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா முழுக்க முன்னாள் அரசியல்வாதிகள் அல்லது இந்நாள் அரசியல்வாதிகளாக இருந்து அவங்க நீங்கள் ஏதாவது வார்டு கவுன்சிலர்லேருந்து உச்சபட்சமாக எம்பிகளாக இருந்தவர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம், மத்திய அமைச்சர்களாக. ஸோ இவங்க மேலெல்லாம் வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பேர் எம்பிஸாக எம்எல்ஏஸாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேள்வி எழுப்பினதுக்கு யார் பதில் அளிக்கிறாங்கன்னா நிதியமைச்சகம். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய இணையமைச்சர் நம்பர் 2 இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி அவர்கள் இதுக்கான பதிலை நாடாளுமன்றத்தில் இந்த போன மாதம் மார்ச் 18ஆம் தேதி அவர் அளிக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுறார், நாங்கள் மொத்தம் அதாவது ஆளுங்கட்சி இதில் பல பேர் ஆளுங்கட்சியில் 5 பேர் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். 193 பேர் மேலே நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எவ்வளோ பேருக்குங்க 10 வருஷத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 பேர். அந்த 2 பேரும் ஒரே வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ அதை நீங்கள் கேஸாக பார்த்தா ஒரு கேஸில் தான் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 193 கம்பைண்டாக கூட கான்ஸ்பிரசிஸ் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மனிஷ் சிசோதியாவை கைது பண்ணாங்க, சஞ்சய் சிங், அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா கேசிஆர், இவங்கெல்லாம் கப்பல் டப்பாய் ஒரே வழக்குக்குள்ளேயே வந்துருவாங்க. அதாவது தனித்தனி எஃப்ஐஆர்ஸ் கிடையாது, ஒரே கேஸில் A1 A2 A3 இந்த ரேஞ்சுக்கு போட்டுருவாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் கூட ஒரே ஒரு வழக்கில் தான் இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 50லேருந்து 70 அல்லது 100 வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். 193 அந்த 100 என்னவா இருக்குது அப்படிங்கிற கேள்வி 100ல் நீங்கள் ஒன்று தான் அப்படிங்கிற இடம் வருது. தனிநபர்
நபர்களாக பார்த்தால் யார் யாருக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு கேஸ் ஜார்க்கண்டினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அனோஷ் ஏக்கா மற்றும் ஹரிநாராயண் ராய் ஆகிய 2 பாலிட்டிஷியனுக்கு மட்டும்தான் அவங்க கன்விக்ஷன் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஏப்ரல் 2015 பிப்ரவரி 2025 வரைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு மத்திய நிதியமைச்சகம் நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த இடம் தான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. என்ன அப்படின்னா, இப்போ இவங்களில் எத்தனை பேர் பாஜகவுக்கு மாறிய பிறகு அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது? ஏன்னா இந்த பல பேர் மேலே இது 193 பேரில் நீங்கள் மோர் தென் ஹாஃப் வந்து வழக்கு போடப்படும் போது அவர்கள் எதிர்கட்சியில் இருந்திருப்பார்கள். அது காங்கிரஸாக இருக்கலாம், ராஷ்ட்ரிய ஜனதா தளமாக இருக்கலாம், உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவாக இருக்கலாம், இங்கே தமிழ்நாட்டில் திமுகவோ இல்லை அதிமுக. இங்கே ரீசெண்ட் டேஸில் தான் நம்ம ஈடியை பார்க்குறோம். அது சந்திரபாபு நாயுடைய கட்சியாக இருக்கலாம், ஒய்எஸ் ஜெகனுடைய கட்சியாக இருக்கலாம், அல்லது பிஆர்எஸ்ஸாக இருக்கலாம். நீங்கள் இந்தியா முழுக்க ஒடிஷா நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதா தளமாக இருக்கலாம், பஞ்சாபில் சிரோமணி அகாலி தலைமை தொற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க, அங்கே ஆம் ஆத்மியாக இருக்கலாம். இப்படி பல பேர் மேலே வழக்குகள் போடப்பட்டது இல்லையா? பழைய இவர் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய கட்சியாக இருக்கலாம். இப்படி இந்தியா முழுக்க வளர்ச்சி பெருவாரியாக போட்டாங்க இல்லையா? இதில் அவர்களோடு ஒன்று கூட்டணிக்கு போய் கூட்டணி சேர்ந்தவர்கள் அல்லது கட்சி மாறி நேரடியாக பாஜகவுக்கே போய் சேர்ந்தவர்கள், இவர்களின் மீதான வழக்குகள் தூங்க போடப்பட்டு விட்டது, ஊற போடப்பட்டு விட்டது. அப்படிங்கிறதுனால தான் இதில் கன்விக்ஷன் நோக்கிய நகரலங்கிறது பொலிட்டிக்கல் ரீதியிலான கேஸில் பாஜகவின் மீது வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய பொது வெளியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரங்களின்படியே நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கடந்த காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு எலாபரேட்டான ஆர்டிகல் எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 20-27 பேர் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு பாஜக ஆட்சியில் அல்லது பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியில் பொறுப்புகளில் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்குது. கடந்த காலத்தில் இன்றைக்கு எந்த அஜித் பவாரை துணை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக மகாராஷ்டிராவில் இருக்கிறாரோ, கடந்த கால தேர்தலில் அவர் பேசின வீடியோங்கிறது இன்னமும் வைரலாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசின் 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 அப்படின்னு ஒரு சிம்பிள் காட்டியிருப்பார். மராத்தியில் அவர் சொல்லியிருப்பார், எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அத்தனை பேர் ஜெயிலுக்கு போவாங்க, 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, ஜெயிலுக்கு போய் அஜித் பவார் மாவாட்டுவார், பிசின் 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 சிம்பிளோட சைகையோட செஞ்சு காட்டுவார் மாவாட்டுறது எப்படி அப்படின்னுட்டு. ஏன்னா இப்போ கிரைண்டர்லாம் ரொம்ப இதாகி ஆட்டுக்கல்ல மாவாட்டவங்க ரேஞ்சுக்கு பேசிட்டு அவரை நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு புரிதலுக்காக நம்ம கேட்குறோம். அஜித் பவார் ஊழல் பண்ணாருங்கிற குற்றச்சாட்டை வச்சார். யார்? அமித்ஷா உட்பட எல்லாரும் வச்சாங்க. மோடிஜியிலேருந்து எல்லாரும் வச்சாங்க. 70,000 கோடி அவர் எதில் இருக்கும்போது, விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும்போது 70,000 கோடி ஆட்டையை போட்டார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. எலெக்ஷன் முடிஞ்சுது. அவர் என்ன பண்ணுறாரு, கட்சியை உடச்சிட்டு வந்து உங்கள் கூட சேர்ந்து வந்த உடனே துணை முதலமைச்சராக்கி அவருக்கு நீங்கள் என்ன துறையை கொடுத்தீங்கன்னா நிதித்துறையை கொடுத்தீங்க. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கும் போதே அவர் 70,000 கோடி அடித்தார்னு சொன்னீங்கன்னா, அவர்கிட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கக்கூடிய நிதித்துறையை தூக்கி கொடுத்தா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஊழலுக்கு எதிராக கொதித்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இது இன்றைக்கு கடந்த காலத்தில் 2016 தேர்தலில் இன்றைய அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் பேசினது இதெல்லாமும் கூட இப்போ இன்னமும் வைரல் ஐஸ்தல்லே இருக்குது. ஆனால் அவர் நீங்கள் இந்த முறை சிறைக்கு போனாலும் கூட அவர் அமைச்சராக தொடர்வார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறது அது வந்து மேட்டர் ஆஃப் இன்டெகிரிட்டியாக கொஷினாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுத்தலில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, இப்படியாக அரசியல் ரீதியாக உங்களோட காம்ப்ரமைஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் அந்த வழக்குகளை தொடராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்போ ஏஜென்சிக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலை. ஏஜென்சியை இயக்கக்கூடிய அரசு, அது மோடி அரசு, பாஜக அரசு, நிர்மலா சீதாராமன் அவர்களின் கீழே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இப்படி ஒரு சார்பு தன்மையோடு அரசியல் ரீதியிலாக பொலிட்டிக்கல் கூலி ஆட்களாக அல்லது ஏவல் ஆட்களாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒப்பீனியன் பொது வெளியில் வருவதற்கு காரணம் நீங்கள் சரியாக செயல்பட்டதாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் சொல்லலை அப்படிங்கிற இடத்து தான் இன்றைக்கு ஜஸ்டிஸ் உஜல் புயான் அவர்கள் ரொம்ப கரெக்டாக அந்த ராணுவை டச் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அந்த இடம் தான் இந்த பொலிட்டிக்கலி அப்படிங்கிற வேர்ட்ஸ் நம்ம சொல்லலை. பட் அவர் சொன்னது நீங்கள் வந்து அடிப்படையில் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா, பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம்னு நம்ம டீகோட் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுடைய பாஸுக்கு அவர் பொலிட்டிக்கல் ரீதியாக பலனடைவதற்காக நீங்கள் வேலை செய்ய தொடங்குவீர்கள் என்று சொன்னால் அது எங்கே வந்து முடியுமோ அங்கே தான் முடிஞ்சிருக்கு. இது
ஒரு காலத்தில் சிபிஐயை கேஸ்ட் பேரட் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. நீங்கள் கூண்டுக்கிளியாக இருக்கிறீர்கள், அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதிலிருந்து சிபிஐ வெளியில் வந்துச்சான்னு தெரியல. ஆனால் அமலாக்கத்துறை புதிய த நியூ கேஸ்ட் பேரட் ஆஃப் த லாஸ்ட் டெக்கேடாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஐடியெல்லாம் நீங்கள் அதில் விலக்கிட முடியாது. இல்லைனா இம்ரான் படம் எடுத்ததற்காக இவ்வளவு நாட்கள் கழித்து பிருத்திவிராஜ் அவர்களுக்கு ஐடி நோட்டீஸ் வருமா என்ன? அவர் கட்டலைங்கிற இருக்கட்டுங்க. போன 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? எந்த நாள்லேருந்து கட்டலை? 2017 கட்டலைன்னா நீங்கள் 8 வருஷமாக என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எதிராக அவர்கள் பேசாத வரை இதை கண்டுக்க வேண்டாம். அப்போ அமலாக்கத்துறை அமைதியாக இருந்துச்சா அல்லது வருமான வரித்துறை அமைதியாக இருந்துச்சாங்கிற கேள்வி தானே இருக்குது. ஸோ இந்த பயஸ்னஸ் எப்படி களையிறாங்க? மக்களுடைய நம்பிக்கையை பெறாத வரை எந்த ஒரு அமைப்பு முறையுமே ஒரு வலுவானதாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இது எப்படி களையப்படுகிறது, இதனுடைய விஷயங்கள், அமலாக்கத்துறை வரும் நாட்கள் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் நோக்கி நகர்கிறது, உச்சநீதிமன்றம் அவர்களுடைய அந்த கொடுஞ்சட்டங்களை அதுக்கான அந்த பெஞ்சை அமைச்சு அதை சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகுமா ஆகாதாங்கிறத ப்ராப்பராக செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். அதனோட அப்டேட்ஸோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.